அதான் இப்ப நான் ஒரு சீன் வந்து அந்த பெரியவர் வீட்ல போய் என்கொயரி பண்ணிட்டு ம். டெட் டெட் பாடிய எடுத்துட்டு பாடிக்கான. வர மாரி ம். ஒரு சீன் இருக்கும். அதுவுமே ஒரு சிங்கிள் ஷாட்டு. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்திலருந்து அந்த டெட் பாடிய எடுத்துட்டு, அங்கேருந்து கேமரா வீட்டுக்குள்ள ட்ராவல் ஆயி வாசலுக்கு வரும். ஸோ வாசலுக்கு வரும்போது நாங்க அங்கேருந்து அப்படியே நடந்து வாசலுக்கு வந்துரணும். கரெக்ட்டா இங்க கேமரா வரும்போது டயலாக்ஸ் ஸ்டார்ட் ம். ஆகணும். ஸோ அது இனிஷியலா அந்த ஃப்ரேமு அப்புறம் அந்த எடுத்துட்டு வரும்போது ஷேக் ஆகுறது, அதனால ஒரு 2, 3 டேக் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டே இருந்துச்சு. ம். அப்புறம் டைமும் ஒரு சைடு ஆயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ம். லைட் வந்துருச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால அர்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபைனல் ஷாட் வந்து எல்லாம் ஓகே ஆயி என்கிட்ட வருது. வரும்போது எல்லாரும் சரி ஏன்னா அந்த இடத்துல எனக்கு டயலாக்ஸ் நெறையா ம். இருக்கு. ஸோ இவரு கரெக்ட்டா பண்ணலன்னா திருப்பி போயிருமே அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, டேக்கு முடிச்சு ஓகே பண்ணோட்டி ஹோல் டீமும் எல்லாமே வந்து கிளாப் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து அந்த சன்செட் ஆகறதுக்குள்ள ஷூட் பண்ணின்றோன்ற ஒரு பயம். உங்களுக்கு வந்து சன்செட் வர வேணான் ஐ மீன் சன்ரைஸ் ஆக வேணான்றது ஆனா தான் வந்து ஒரு இதுவா இருந்தது. அதோட மீறி நம்மளால அங்க இன்னும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா, இல்லன்னா திருப்பி ரீசெட் பண்ணணும். ம். கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேரு உள்ள இருக்கிறாங்க. எல்லாரும் பொசிஷன் போணும். ஸோ ஏகப்பட்ட ஒர்க் ஆகுமே. ம். நம்ம மேல அது ப்ளேம் இல்ல. ம். வந்துரக்கூடாது. ஆஸ் அன் ஆக்டரா நம்ம அத கரெக்ட்டா பண்ணணும்னு ரொம்ப கான்ஷியஸா இருந்துச்சு.